மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நெத்திலி கருவாடு தொக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி செய்கிறது அப்படின்னாக்கா, கிராமத்து சைடில் எப்படி செய்வாங்கங்கிற ஒரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? நார்மலாக ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ நெத்திலி எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்துக்கோங்க, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், தக்காளி 2, தேவையான அளவு உப்பு, காரம் எல்லாமே அந்த மிளகா மட்டும்தான். காஞ்ச மிளகா எடுத்துக்கிறோம் பார்த்திங்களா, அது மட்டும்தான். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், கடுகு எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு உள்ளுக்கு போயிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அந்த கருவாடு இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தலைவாலெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவு கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா நல்லா வடிகட்டுற அந்த இதில் நல்லா வச்சு தண்ணி வடிய விட்டுட்டு அந்த கருவாடை ஃபஸ்ட்டு வெறும் எண்ணெயில் அப்படியே பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? பொரித்து எடுத்து வச்சுட்டு தக்காளி 2 தக்காளி சொன்னோம் பார்த்திங்களா, அந்த தக்காளி, காஞ்ச மிளகா 15 காஞ்ச மிளகா எனக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் காரம் நல்லா சாப்பிடுவாங்கங்கிறதால நான் 15 மிளகாய் எடுத்துக்கிறேன். 15 காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி பூண்டு, சரிங்களா? அது ஒரு பூண்டு ஒரு பெரிய பல் பூண்டை 1 எடுத்துக்கோங்க. இஞ்சி சின்ன துண்டாக 1 எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை சின்னதாக நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலராக ஆனதும் இந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, அந்த மசாலாவை அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு குழம்பு எவ்வளோக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா ஓரளவு ஒரு ட்ரை ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அந்த பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா நெத்திலி, அதை எடுத்து போட்டு கிண்டிட்டு புதினா கொத்தமல்லி இருந்தால் லாஸ்ட்டாக போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். இது தொக்குங்க, ஓகேங்களா? நெத்திலி தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் இறால் இருக்குது பார்த்திங்களா, இறால் உயிர் இறாலும் செய்யலாம். எறா பொடி இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் செய்யலாம். சென்னாங்குனிலையும் செய்யலாம். எதில் வேணாலும் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.